ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸுக்கு எவ்வளோ ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒவ்வொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதிரி வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு வந்து ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து வாங்குவாங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லைனிங் ப்ளவுஸ் இருக்கு இல்லைங்களா, லைனிங் ப்ளவுஸோட தையக்கூலி வந்து 240 வாங்குகிறேன். அதோட வந்து ஸ்டார்டிங் 100 வந்து சேர்த்தி வந்து வாங்குவேன். அதோட டிசைனு, மாடலு, என்னோட ஸ்டிச்சிங் டைம் வந்து எவ்வளோ ஆகுது, இது தைக்கிறதுக்கு கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமாச்சு அப்படின்னா அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்குவேன். நான் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மொத்தமாக வந்து 400 ருபீஸ் வந்து இந்த டிசைனுக்கு வந்து நான் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கிறேன். நம்ம வந்து இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுக்கு ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் நெக் டிசைன் வந்து இந்த மாதிரி தான் வந்து கஸ்டமர் போட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே வந்து நீட்டாகவும் அழகாகவும் வந்து இருக்குது. அதே மாதிரி ஸ்லீவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சு. அதுக்கு வந்து ஜாயின் போட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி வந்து இருந்தது. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், கொஞ்சம் கூட பேக்கில் இருக்கிற அந்த பீஸ் வந்து நமக்கு வந்து தெரியவே தெரியாது. நம்ம வந்து பேக் நெக்கில் வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அப்படியே மடித்து திருப்பும்போது அந்த பீஸ் எதுவுமே தெரியாமல் கரெக்டாக அந்த ஜரியில் மட்டுமே நம்ம வந்து தையல் போட்டு எடுக்கணும். சிங்கிள் கைடு யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து கரெக்டாக அந்த ஜரியில் வந்து தையல் போட்டு எடுக்க முடியும். அதே மாதிரி வந்து ஸ்லீவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நமக்கு ஜரியோடு தான் வந்து வந்திருக்கும். ஃப்ரண்ட் நெக்குக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவில் தான் வந்து வந்திருக்குது. இந்த அளவு நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா கட் பண்ணுறப்பையும் அப்படி தான் நமக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நம்ம வந்து அந்த கட்டிங்கை கரெக்டாக பார்த்து இந்த சென்டர் ஸ்லீவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா சென்டர் கரெக்டாக பார்க்கணும், பேக் நெக்குக்கும் சென்டர் கரெக்டாக வந்து பார்க்கணும். கொஞ்சம் நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே வந்து அந்த டிசைன் வந்து கொஞ்சம் மாதிரி கோணையாக வந்து போயிடும். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.